ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை அமெரிக்கா கிட்ட கொடுத்திருக்காரு. அதாவது சி ஆஃப் அசோவ் பகுதியிலும் இல்ல மற்ற பகுதிகளில் இயங்கக்கூடிய வர்த்தக கப்பல்கள், ரஷ்யாவோட கச்சா எண்ணெயை கொண்டு போகக்கூடிய கப்பல்களை நாங்க தாக்க மாட்டோம்னு அமெரிக்காவோட விபி ஜேடி வான்ஸ் அவர்கள் கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்ததா ஒரு செய்தி சமீபத்தில் வெளியில வந்தது. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, கப்பல்களை அடிக்கக்கூடாது அவ்வளோதானே, சரி ஓகே, நாங்கள் ரஷ்யாவோட நேவல் ஃப்ளீட்டை, கருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேவல் பேஸை தாக்க போறோம்னு நோவோரோசிஸ்க், இது கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவோட ஒரு முக்கியமான பிளாக் சி ஃப்ளீட்டோட ஒரு பேஸாக இருந்துட்டு இருக்கு. அதை தாக்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதோட விளைவா பல ரெசிடென்ஷியல் பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கு. 30க்கும் அதிகமான ட்ரோன்கள், 4 உயிரிழப்புகள் இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரைக்காக நடந்திருக்கு. ஸோ இதை பற்றின செய்திகள் மற்றும் இது கூடவே சேர்த்து இன்னும் சில முக்கியமான அப்டேட்ஸ் ஆனது இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யாவோட கருங்கடல் ஃப்ளீட், இந்த பிளாக் சி ஃப்ளீட்ல முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா செவஸ்டோபோல் தான். ஆனால் தொடர்ந்து இந்த உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து அதிகப்படியான தாக்குதல் இந்த ஒரு துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்டது. இதில் பெரிய ஒரு ஸ்ட்ரைக் எப்போ நடந்து பார்த்தோன்னா 2024 அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு சப்மரைன் அடித்தது, அப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கமாண்டிங் சென்டர் அடிச்சதுன்னு சொல்லி பெரிய அளவில் உக்ரைன் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இதன் தொடர்ச்சியாக ரஷ்யா வேற வழியே இல்லாமல் அங்கே செவஸ்டோபோலில் இருக்கக்கூடிய கப்பல்களை அப்படியே அந்த இடத்துலேருந்து ஷிஃப்ட் பண்ணி இந்த நோவோரோசிஸ்க்ல இருக்கக்கூடிய ஃப்ளீட்டுக்கு மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு நகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கருங்கடல் பகுதியில் செவஸ்டோபோலுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக இருந்துட்டு இருக்கு. கமர்ஷியல் போர்ட் மற்றும் நேவல் பேஸாவும் ரஷ்யா இதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நகரத்தின் மீது கடந்த ஒரு 24 மணி நேரமா தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறை பயன்படுத்தப்பட்டது என்னன்னு பார்த்தோன்னா சி ட்ரோன்கள் கிடையாது, எல்லாமே சூசைட் ட்ரோன்கள். நம்ம ஒன் வே சூசைட் ட்ரோனாக லான்ச் பண்ணுவாங்கல்ல, ஜரான் மாதிரி, இல்லை உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய சில சூசைட் ட்ரோன்ஸ், அந்த மாதிரி ட்ரோன்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விளைவு என்னன்னு பார்த்தோன்னா மொத்தமாக 14 இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த 14 இடங்களில் நடத்தப்படக்கூடிய தாக்குதலில் முக்கியமான ஒரு ரெஃபனரியும் அடக்கம், இந்த நோவோரோசிஸ்க் ரெஃபனரியும் அடக்கம். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா நிறைய இடத்துல ரஷ்யாவோட குடிநீர் நிலையங்கள் இருந்துட்டு இருக்கு. கடல் நீரை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு திட்டம், அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை அந்த இடத்துல இருந்ததும் சொல்லப்படுது. அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பெட்ரோகெமிக்கல் ஃபேக்டரி ஒன்று அந்த இடத்துல இருக்கு, அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதோட விளைவு என்னன்னா, சிவிலியன் கேஷுவாலிட்டியா முதல்ல 3 பதிவாயிருந்தது, அப்புறமா ஒரு குழந்தையோட சேர்த்து 4 நபர்கள் இறந்திருக்காங்க. 4500க்கும் அதிகமான நபர்கள் அந்த நகரத்தை விட்டு, அந்த தாக்குதல் நடந்திருக்குல்ல அந்த ஒரு பகுதியை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. காரணம் டாக்ஸிக் கேஸ் மற்றும் ஸ்மோக். ரசாயன தொழிற்சாலையில் தாக்குதல் நடந்துருச்சு. அப்போ அதோட தொடர்ச்சியை ஏற்படக்கூடிய அந்த ரசாயன புகை மூட்டத்திலிருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக இத்தனை மக்கள் வெளியேற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு செய்தி ஆடடாக ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வந்திருக்குன்னா, இந்த ட்ரோன்கள் அந்த கப்பற்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறப்போ எலக்ட்ரானிக் ஜாமிங் வச்சு வீழ்த்தப்பட்டதுனால அந்த பகுதியில் இருந்த சில ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ், பொதுமக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளின் மீது அது விழுந்து வெடிச்சதாகவும் ரஷ்யாவிலிருந்தே வரக்கூடிய சில செய்திகளானது உறுதிப்படுத்துது. ஸோ உக்ரைன் ரெசிடென்ஷியல் பகுதிகளையும் தாக்கிருக்காங்க, அந்த நேவல் ஃப்ளீட்டையும் தாக்குறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அப்போ உக்ரைன் 2 விதமான தாக்குதலையும் பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லா ட்ரோன்களுமே அந்த பேஸை நோக்கி போகல. அந்த பேஸுக்கு வந்த ட்ரோன்கள் சிலது ஜாம் பண்ணப்படுறப்போ, அதற்கான அந்த தொடர்பு துண்டிக்கப்படுறப்போ சில ட்ரோன்கள் சிவிலியன்ஸ் பகுதியில் விழுந்திருக்கு, இன்னும் சில ட்ரோன்கள் நேரடியாகவே தாக்கியிருக்கு. இது ரெண்டுமே இந்த யுத்தத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக மாறிட்டு இருக்கு. அண்ட் எதுவும் நடந்திருக்கக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் இல்லாமல் யூரோப்பியன் மார்க்கெட் டீஸ்டபிளைஸ் ஆகுது, இல்லை மற்ற மார்க்கெட்ஸில் அதோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கிறது. மோரோவர் ரஷ்யாவோட அந்த க்ரூட் ஆயில அமெரிக்கா இன்னும் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் உக்ரைன் இந்த ஒரு சம்பவத்தையும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவில் ISWல இருந்து ஒரு முக்கியமான ஆர்டிகல் வெளியில் வந்திருக்கு, ஒரு ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, அடுத்த சில மாதங்களில் பனிக்காலமானது ஆரம்பிச்சிடும். இந்த பனிக்காலம் ஆரம்பிக்கிறப்போ யாருக்கிட்ட லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் இருக்கோ அவங்க தான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு சக்தியாக இருப்பாங்க. ஏன்னா பெரிய அளவு யுத்த காலத்தில் முன்னேற்றம் கிடைக்காது. ரஷ்யானாலையும் முன்னேறி போக முடியாது, உக்ரைனாலையும் இந்த இடத்துல ரஷ்யா பிடிச்ச பகுதியில் திருப்பி பிடிக்க முடியாது. -°C ஒரு 15 டிகிரி அந்த மாதிரி ரொம்ப கடும் குளிர் உக்ரைனோட எல்லை பகுதிகளில் இருக்கும். அதுவும் இந்த முறை பார்த்தோன்னா அதிகப்படியான பனி இந்த இடத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஆர்டிக் பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ரஷ்யா பெரிய அளவு ஏரியல் ஸ்ட்ரைக்ஸை பண்ணுறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாமே, அதாவது தொடர்ந்து பார்த்தோன்னா உக்ரைனோட நிலைகளின் மீது, குறிப்பாக தலைநகரத்தின் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன எப்பயுமே இல்லாத அளவுக்கு அதிகப்படியான ஃப்ரீக்வன்சியில் இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் டெஸ்டிங் மட்டும்தான். அதாவது உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை இப்போவே ட்ரைன் பண்ணிட்டு
அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே ஸ்டாக்ல இல்லை, அவங்களுக்கு உதவிகள் வந்தாலும் அதை வச்சு அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு வின்டர் டைம்ல பெரிய ஒரு ஹெல் கேட்ஸ், அதாவது நரகத்தின் கதவுகளை திறக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை உக்ரைன் மேலே பண்ணுறதுக்கு ரஷ்யா தயாராகிட்டு இருக்காங்க. இதன் மூலயமா பனிக்காலம் முடிந்த உடனே ஒரு பெரிய அஃபென்சிவ் ரஷ்யா பண்ணுறப்போ அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உக்ரைன் கிட்ட எந்த விதமான தடுப்பு கவசங்களும் இல்லாத வகையில் ஒரு திட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு அந்த ஒரு ரிப்போர்ட்டில் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ இது உண்மையான்ற மாதிரியும் தெரியுது. இது கம்ப்ளீட்டாக உண்மையாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியம் இல்லை. ஆனால் இவங்க சொன்னதில் பாதி அளவு ஸ்ட்ரைக்ஸை பண்ணக்கூட, ஏன்னா இதுக்கு முன்னாடி பனிக்காலத்தில் இந்த கடந்த ஒரு 4 வருடத்தில் எப்பயுமே ரஷ்யா பெரிய ஒரு மேஜர் அஃபென்சிவ் பண்ணதில்லை. லாங் ரேஞ்ச் ட்ரோன் ஸ்ட்ரைக்கும் மிசைல் ஸ்ட்ரைக்கும் பண்ணதில்லை. சின்ன அந்த ஃப்ரண்ட் லைன் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் தாக்குதல் நடக்கும். ஆனால் இந்த முறை ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிறது அவங்களோட பேட்டர்னை பார்க்குறப்போ ஒருவேளை இதில் வந்திருக்கிறது உண்மையாக இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குன்றத அது தெளிவுபட சொல்லுது. அது ஒரு உறுதியான தகவலாக மாறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஹவுதிஸ் கிட்ட இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஹவுதிஸோட ரெட் சி பிளாக்கேட் இன்னும் ஆக்டிவ்ல தான் இருந்திருக்கு. இந்த பாப் அல் மந்தாப் ஸ்ட்ரைட்ன்றது அவங்களோட கண்ட்ரோல்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஸோ சவுதி என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய VLCC, அதாவது வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர்ஸ், ஒரு நாட்டுக்கு ஒரு நாளைக்கு தேவையான, இப்போ இந்தியா மாதிரி நாடுகளுக்கெல்லாம் தேவையான ஒட்டுமொத்த க்ரூட் ஆயில ஒரே கப்பல் சப்ளை பண்ணும். 4 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு கூட எடுத்துட்டு போகக்கூடிய கப்பல்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அவங்களோட டோட்டல் ஃபிளீட்டையும் இப்போ ஆப்பிரிக்க கண்டத்தையே சுத்திக்கிட்டு ஏஷியன் மார்க்கெட்ஸ்க்கு அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட சில சேட்டலைட் புகைப்படங்கள் இப்போ வெளியில வந்திருக்கு. 25 இருந்து 30 கப்பல்கள் அதோட டிராக்கர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கேப் ஆஃப் குட் ஹோப் சுத்திக்கிட்டு இந்த ஹவுதிஸோட தாக்குதலுக்கு பயந்துட்டு போறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா இவங்களுக்கு எவ்வளவு பயண விரயம் ஏற்படும், இல்லை எவ்வளவு நாட்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் பார்த்தோன்னா 18 இருந்து 25 நாட்கள், அதாவது மினிமம் 18 மேக்ஸிமம் 25 நாட்கள் வரைக்கும் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். இது மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபியூவல் கன்சம்ஷனை விட 30% அதிகமாக ஃபியூவலை இது எடுக்கக்கூடிய ஒரு பயணமாகவும் இருக்கும். ஆனால் வேற வழி இல்லாமல் சவுதி அரேபியா இன்னைக்கு மார்க்கெட் நிலைமையில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு கொலாப்ஸ் வருது, செங்கடல் பகுதியும் பிளாக்கேட்ல விழுந்துருச்சு, அந்த பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் கம்ப்ளீட்டான ஒரு லாக்டவுனுக்குள்ள போயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மூவை எடுத்துருக்கிறதாவும் செய்திகளானது வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து சவுதி அரேபியாவுக்கு பெரிய ஒரு டாஸ்க் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ்க்கு 3 தடவை உலகத்தையே சுற்றி வர வச்சு ஒரு டேங்கர் கொண்டு போய் சேர்க்கனால அவங்களால சேர்க்க முடியும். ஆனால் எவ்வளோ நாளைக்கு இதை பண்ண முடியும்? தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னா அது அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தக்கூடிய இழப்பை விட இவங்க கிட்ட இருந்து பொருட்களை வாங்குறாங்கல்ல. இந்தியா வந்து சவுதி அரேபியா கிட்ட இருந்து ஒரு 4 மில்லியன் பேரல்ஸை க்ரூட் ஆயில ஒரு கப்பலில் வாங்குறாங்க. இப்போ அது நார்மலாக இந்த செங்கடல் வழியா பாப் அல் மந்தாப் ஸ்ட்ரைட்டை கிராஸ் பண்ணி இந்தியாவுக்கு வரணும்னா ஒரு வாரம் எடுக்குதுன்னு வைங்க, ஒரு 5 நாள் இல்லை 7 நாள். அதுவே இந்த பிளாக்கேட் இப்போ இருக்கிறதுனால அது ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்தையும் சுற்றிக்கிட்டு இந்தியாவுக்கு வரணும்னா 5 நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள வர வேண்டியது 30 நாள் 35 நாள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம்ன்றதை எடுக்கும். அப்போது அதை அனுப்பக்கூடிய நாட்டுக்கு சின்ன ஒரு பிரச்சனை தான். ஒரு மாதம் ஆயிலே ப்ரொடியூஸ் பண்ணலனா கூட அதனால் சவுதிக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸை வெளியில் விட்டாலே, ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு ரிசர்வ்ஸை வெளியில் விட்டாலே அவங்களால ஒரு 3 4 மாதம் வரைக்கும் ஓட்ட முடியும், எந்த விதமான சிக்கலும் இல்லாமல். ஆனால் வாங்கக்கூடிய நாடு இருக்குது சவுதி, ஒரு மாதத்துக்கு கூட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் இந்தியா போன்ற நாடுகளில் வெறும் ஒரே ஒரு வாரம் க்ரூட் ஆயில நம்ம இம்போர்ட் பண்ணாமல் இருந்தோம்னா ரிசர்வ்ஸில் கையை வைக்க வேண்டிய வேலை வந்துடும். அதுவும் ரேஷன் பேசிஸில் போகிறப்போ நம்மளால் 3 மாதம் வரைக்கும் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோவில் போனோம், அதுவும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாம் ஏறாமல் போனால் ஒரு வாரத்திலே அந்த ஹீட்டை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மார்க்கெட் அது டிஸ்டர்ப் பண்ணும். இந்தியாவுக்குள்ள க்ரூட் ஆயிலோட மார்க்கெட் அடி வாங்குதுன்னா, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கன்சம்ஷன் அடி வாங்குதுன்னா, இந்தியாவை நம்பி இருக்கக்கூடிய சில நாடுகள், இல்லை இந்தியாவிலிருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள், இந்தியாவிலிருந்து மற்ற பொருட்களை வாங்கக்கூடிய நாடுகள், அது வரைக்கும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் இந்த இடத்துல பாதிக்கப்படுறதுக்கான ஒரு சூழலை அது உருவாக்கும். ஸோ அந்த ஒரு ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக பையர்ஸும் இந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சவுதி அரேபியாவும் இப்போ இப்படி ஒரு ரிஸ்கான மூவ் எடுத்து இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹவுதிஸ் மற்றும் ஈரான் இந்த 2 பேர்கிட்டயும் இந்த பிளாக்கேடோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல. அண்ட் இதுக்கு நடுவில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, ஏமன்ல அரசு படைகள் இருந்துட்டு இருக்கு. ஹவுதிஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியா அது தனி, அரசோட கண்ட்ரோல் ஏமன் அரசாங்கம் கிட்ட இருக்கக்கூடிய ஏரியா அது தனியாக இருந்துட்டு இருக்கு. அந்த பகுதியின் மீது ஒரு 9 இடங்களில் பாலிஸ்டிக் மற்றும் ட்ரோன் தாக்குதலை இந்த ஹவுதி கிளர்ச்சி படை பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டை கொடுத்துருக்குன்னு பார்த்தோன்னா, அரசு படைகளோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்யூனிஷன் ரிசர்வ்,
அந்த இடத்தின் மீது ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டுச்சு. அப்படி நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் அரசு படையில் இருக்கக்கூடிய பல நபர்கள் அந்த ஒரு தாக்குதலில் சிக்கி, அதாவது இரட்டை இலக்கங்களை தாண்டக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல கேஷுவாலிட்டிஸ் உருவாயிருக்கிறதாவும் செய்திகள் நடந்து வந்திருக்கு. ஸோ சவுதி அரேபியா ஹவுதிஸ்க்கு எதிரான அரசு படைகளுக்கு ஆயுதங்களையும் கொடுக்குறாங்க, அவங்க மேலே டார்கெட் பண்ணுறதுக்கான அந்த கோஆர்டினேட்ஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துறாங்க. இதற்கு பதில் கொடுக்குற நடவடிக்கையாக தான் இந்த பாப் அல் மந்தாப் ஸ்ட்ரைக்ன்றது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில இவங்க முடக்கி வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு தரப்பும் மீண்டும் ஒரு பெரிய ஒரு யுத்தத்துக்குள்ள போறதுக்கான ஒரு சின்ன ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாக்கி இருக்கு. யுத்தம் வரைக்கும் பெருசா போகலனாலும் அட்லீஸ்ட் இந்த எஸ்கலேஷன்ஸ் மூலமா சவுதிக்கு அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சி படை இப்போ இறங்கி இருக்காங்க. அண்ட் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குறிப்பா சொன்னா ரெண்டு கேள்வி தான். மிடில் ஈஸ்ட்டை விட்டுட்டு இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன்ல பார்த்தோன்னா ரஷ்யாவோட நேவல் ஃபிளீட்டை கருங்கடலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ் அடிக்கிறதுக்கு முயற்சிகள் உக்ரைனால பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரஷ்யா என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய பதில், ஒருவேளை ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த வின்டர் பிளான் தான் இவங்க சொல்லி இருக்கக்கூடியது மோஸ்ட்டாக இது வரைக்கும் வந்து இவங்களோட கணிப்பு எதுவும் பெருசாக தப்பாக போனது கிடையாது. அப்படி இருக்கவங்க வின்டரில் ரஷ்யா பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கு ரெடியாக வராங்கன்றப்போ அதை நம்பாமலும் இருக்க முடியல. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் இந்த உங்கள் எல்லாருக்கே